உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஹலோ அர்ஜுன். சொல்லுங்க மேடம். என்ன மேடம் இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கீங்க? அது சும்மா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான். நீ எங்க இருக்க? சரிங்க மேடம், அது ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்டி. ஏண்டி என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்லையா? ஏன் அர்ஜுன் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்திருக்கலாம்ல? இல்லடி, முக்கியமான கேஸ் ஒன்னு இருந்தது, அதான். ஆமா, நீ என்ன பண்ற? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? இல்லடி, இனிமேதான் கேண்டீன்ல தான் சாப்பிடணும். சின்னதே இன்னும் சாப்பிடலையா? அர்ஜுன், டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? நீ இன்னும் சாப்பிடாம இருக்க. ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடு போ. சரிடி, சாப்பிட தான் போறேன். ஆமா, நீ என்ன பண்றன்னு கேட்ட, நீ பதில் சொல்லவே இல்ல. நான் படிக்கிறேன். அட ஆமால, உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. கேடி, படிக்காம அப்படி எதுக்கடி போன் பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் போய் படி போ. உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். சரி ஓகே, இனிமே நான் உனக்கு காலே பண்ணல, போதுமா? கேடி, சின்னடி கோமா என்ன? இங்க பாரு அஞ்சலி, இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. நாளைக்கு அந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டம்னு வேற என்கிட்ட சொன்னல, அதனால தாண்டி சொன்னேன். நீ படிச்சு முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு, நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஓகே? பார்க்கலாம். கேடி, என்னடி ரிவேஞ்சா? ஆமா, அப்படின்னே வச்சுக்கோ. சரி ஓகே, நான் போய் படிக்கிறேன். எனக்கு உங்ககிட்ட பேசலாம் சுத்தமா நேரம் இல்ல, அதனால நான் போனை வைக்கிறேன். சரிங்க மேடம். அப்புறம் மறக்காம சாப்பிடு. வைக்கிறேன். பாய். பாய்டி கேடி. இவ இருக்காளே, இன்னும் 2 நாள் இருக்கா அவளை பாக்குறதுக்கு. மிஸ் யூ அஞ்சலி. டேய் அர்ஜுன், என்னடா ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன்? நான் நீ நாளைக்கு தான் வருவேன்னு நினைச்சேன். ஹாய் ஷில்பா, எப்படி இருக்க? அது கன்சல்டேஷனுக்கு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தாரு, அதான் வந்துட்டேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா அர்ஜுன். அப்புறம் முகமெல்லாம் ஒரே 1000 வால்ட் பல்பா எரியுதே. என்னடா, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான் ஷில்பா. அது ஊருக்கு போன காரியம் நல்லபடியா முடிஞ்சது. ஏன் அஞ்சலி என்கிட்டயே திரும்ப வந்துட்டான். டேய் அர்ஜுன், சூப்பர்ரா. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூடா. இப்போதான்டா புரியுது, நான் ஃபோன் பண்ணப்ப மெசேஜ் பண்ணப்பலாம் உங்ககிட்ட இருந்து ஏன் ரிப்ளை வரலன்னு. சாரு ஒரே லவ்ல பிஸியா இருந்திருப்பீங்க போல இருக்கே. அது கொஞ்சம் பிஸி தான். சரிடா சரி, ஓவரா வைக்கப்படாத, பார்க்க சத்தியமா சகிக்கல. சரி. அப்புறம் ஷில்பா, நீ எப்படி இருக்க? ஆமா, கிளம்பிட்டியா என்ன? ஹாண்டா ஷிஃப்ட் முடிஞ்சது, அதான் கிளம்பிட்டேன். ஃப்ரெண்டு ஒருத்தி மார்க்கெட் வரேன்னு சொல்லியிருக்கா, அவளை மீட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும்டா. ஓ ஓகே ஷில்பா. ஷில்பா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. கேளுடா. என்ன? இல்ல ஷில்பா, அது நீ லாஸ்ட் வரைக்கும் யாரை லவ் பண்ணன்னு சொல்லவே இல்லை. என்ன அர்ஜுன், அது முடிஞ்சு போன விஷயம் அர்ஜுன். அதோட அவருக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு சொன்னல, இனிமே அதை பற்றி பேசுறதுனால எந்த யூஸ்மே இல்லை அர்ஜுன். அதனால வேண்டாமே. சரி, நான் சரி தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேசல, போதுமா? சரிடா, அப்போ நான் கிளம்புறேன்டா. பாய்டா. ஓகே ஷில்பா, பாய். எங்க இவ இங்கே தானே நிற்கிறேன்னு சொன்னா, ஆளையே காணும். எங்கே நிற்கிறான்னு தெரியலையே. அச்சோ, சாரிங்க, அது ஏதோ தெரியாம இடிச்சிட்டேன். பரவாயில்லைங்க டாக்டர். ஐயோ கடவுளே, நான் எப்போல்லாம் இவரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ, எதுக்கு அப்போல்லாம் இவரை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்? என்னால் சத்தியமாக முடியலை. ஏன் கடவுளே, ஏன்? நானும் ஒரு தடவையும் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு தான் டாக்டர் மேடம் நினைக்கிறேன். ஆனால் அந்த கடவுள் ஏன் உங்களை அடிக்கடி என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருன்னே தெரியல. என்ன நினைச்சிடுங்க டாக்டர் மேடம். ஏங்க கூப்பிட நீங்கள் பாட்டு வந்துட்டீங்க. ஓ, இவங்க தான் அவரோட வைஃப் போல. இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்னா அது நல்லா இருக்காது, நம்ம கிளம்பிடலாம். ஏங்க உங்களை தான் சார், கேட்குதா இல்லையா? யார் நீங்க? என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாம் சார், உங்களை தான் சார் கூப்பிட்டேன். அது உங்கள் பர்ஸ் பாக்கெட்லேருந்து கீழே விழுந்துச்சு, அதை கொடுக்கறதுக்காக தான் சார் வந்தேன். இந்தாங்க பிடிங்க. ஓ, ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். இனிமே பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்க. சென்னை இன்னும் எந்திரிக்கல. ஒருவேளை நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தது டயர்டாக இருக்கோ? சரி ஓகே, அவ தூங்கட்டும். ஹலோ ஆதி.
சொல்லு கிருஷ்ணா, என்னாச்சுடா? ஏதாச்சும் சொன்னானா? இல்லை மச்சான், நானும் நிறைய வாட்டி கேட்டுட்டேன், பட் அவன் வாயை திறக்கிற மாதிரியே இல்லைடா. ஓ ஷிட். சரி கிருஷ்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே வந்துடுவேன். வந்தோன்னு நம்மளுக்கு இருக்கு. டேய் மச்சான் ஆதி, இப்போ தாண்டா நீ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க. இவனை நம்ம நாளைக்கு கூட டீல் பண்ணிக்கலாமேடா. எதுக்குடா இவ்வளோ அவசரம்? கிருஷ்ணா, அந்த ஃபோனில் சொன்னால் உனக்கு புரியாதுடா. நான் நேரில் வந்து சொல்கிறேன். ஓகே மச்சான், நீ வா. அம்மா அட ஆதி, என்ன ஆதி, ஏதாச்சும் வேணுமா என்ன? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன். அபி ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கா. அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. அவளா எப்போ எந்திரிச்சு வராலோ அப்போ பார்த்துக்கோங்க. ஓகே? சரி ஆதி, நீ எங்க ஆதி வந்தோடனே கிளம்பிட்ட? நீயும் ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கலாம்ல. இல்லைம்மா, அது அர்ஜென்ட்டாக ஒருத்தரை மீட் பண்ணணும், அதான். என்னப்பா ஆதி, நீயும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற. அர்ஜுனும் காலையில ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வந்த உடனே அவசர அவசரமா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டான். இப்போ நீயும் ஒர்க் இருக்குன்னு வெளியில கிளம்புற. கொஞ்சமாச்சும் 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கணும்ல ஆதி. இல்லைம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட், அதனால தான்மா. சரி ஓகே, நீங்கள் அபியை பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். சரிப்பா ஆதி. அப்புறம் ரிசப்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதனால யாரையும் விட்டுறாம உனக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே இன்வைட் பண்ணிடாதி. சரிம்மா, நான் பண்ணிடுறேன். அப்போ நான் கிளம்புறேன். சரிப்பா ஆதி. அது ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். நீ ஈவினிங் வரலாதி? ஓ, நான் பார்த்துட்டு சொல்கிறேம்மா. நான் வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அபியை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே? சரிப்பா ஆதி, முடிஞ்ச வரைக்கும் வர ட்ரை பண்ணாதி. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். டேய் மச்சான் ஆதி, இது உனக்கே கொஞ்சமாச்சும் நல்லா இருக்காடா? இந்த சின்ன மேட்ருக்காக நீ எதுக்குடா இப்படி அவசர அவசரமா ஊர்லேருந்து வந்த கையோட இப்படி வந்திருக்க? இல்லை கிருஷ்ணா, அவசரமா இல்லைடா, அவசியமானது, அதான் வந்தேன். டேய் மச்சான், எனக்கு புரியுதுடா. எவனோ ஒருத்தவன் சிஸ்டம்லாம் சர்வீஸ் பண்ணுறேன்னா நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நம்ம டேட்டாஸ் எல்லாம் திருட ட்ரை பண்ணதெல்லாம் ஓகே. பட் அதை தான் நம்ம பிடிச்சிட்டோமேடா அவனை. அப்புறமா எதுக்குடா இந்த விஷயத்த இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற? இல்லை மச்சான், இதில் நான் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறதுக்கு காரணம் இது மட்டும் இல்லைடா, இதை தாண்டியும் இருக்குடா. என்ன மச்சான் சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையேடா. மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா? போன மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போணுச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாண்டா. அது நம்ம டைமுக்கு கொட்டேஷன் சென்ட் பண்ணலை, அதனால தானே? இல்லைடா, அப்படிதான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை மச்சான், அது பிளான் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காம போயிருக்குடா. என்னடா அது சொல்ற? பிளான் பண்ணியா? பட் பட் யாருடா இப்படிலாம் பண்ண போறா? அதான் மச்சான், எனக்கும் தெரியல. ஆனால் விஷயம் அதோட முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்லடா. நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு டெண்டர் மிஸ் ஆகி லாஸ்ட் மினிட்ல கிடைச்சது, ஞாபகம் இருக்காடா? ஆமாண்டா. அதுவும் யாரோ பிளான் பண்ணி தான் நமக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சாங்கடா. பட் லாஸ்ட் மினிட்ல ஏதோ பண்ணி அந்த டெண்டர் நமக்கு கையில வந்துருச்சு. டேய் ஆதி, என்னடா நீ என்னென்னமோ சொல்ற? இரு மச்சான், இன்னும் நிறைய இருக்கு. அப்புறம் அந்த யூஎஸ் கிளைண்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ப்ராஜெக்டை தரேன்னு தானே சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்லை, ப்ராஜெக்ட் இப்போதைக்கு நாங்கள் பண்ணுற ஐடியாவில் இல்லைன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம் மச்சான், அதுவும் என்னால தானடா. நான் தானே டைமுக்கு உங்களுக்கு கொட்டேஷன் சென்ட் பண்ணலை. இல்லைடா கிருஷ்ணா, நானும் அப்படி தான் நினச்சேன். நம்ம டைமுக்கு கொட்டேஷன் சென்ட் பண்ணாததுனால தான் நமக்கு அந்த ப்ராஜெக்ட் அவங்க தரலன்னு. ஆனால் உண்மையாகவே அது இல்லை மச்சான் ரீசன். இதுவும் பிளான்டு தான்டா. டேய் ஆதி, என்னடா சொல்ற? இதுவும் பிளான்டா? ஆனா ஆனா யாரு மச்சான் இதெல்லாம் பண்றது? ஒருவேளை அந்த எம்எம்டி கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் இந்திரஜித்? இல்லடா, அவர் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த இந்திரஜித்க்கு வாயால வடை சுட மட்டும்தான் தெரியும். இந்த அளவுக்கு பண்றதுக்கெல்லாம் அந்த ஆளுக்கு சுத்தமா தைரியமே இல்லை. ஐ எம் ஷோர் அவர் இல்லை, இது வேற யாரோ தான் மச்சான். டேய் ஆதி, என்னடா நீ? அந்த ஆளு தானடா எப்ப பார்த்தாலும் நம்ம கூட எங்க போனாலும் போட்டியாவே வந்து நிப்பாரு. நீ என்னடானா அவரும் இல்லைன்னு சொல்ற? அவரும் இல்லைன்னா பின்ன யாரு மச்சான்? அதுதான் மச்சான், எனக்கும் யாருன்னு கண்டுபிடிக்க சுத்தமா முடியல. ஆனா இது எல்லாமே பிசினஸோட முடிஞ்சிருந்தா சரி ஓகே, எல்லாம் எதேச்சியா நடக்குதுன்னு நான் இதுல சீரியஸா இறங்கி இருந்திருக்க மாட்டேன்டா. ஆனா இது பிசினஸையும் தாண்டி என் ஃபேமிலி வரைக்கும் வந்துருச்சு மச்சான். டேய் ஆதி, என்னடா சொல்ற? ஃபேமிலி வரைக்குமா? ஏன்டா, என்னாச்சு? ஆமா மச்சான், ஷாக்கிங்கா இருக்குல்ல? எனக்கும் அப்படி தாண்டா இருந்துச்சு. அது நாங்கள் விருந்துக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் ஒரு மேரேஜ்க்கு போயிருக்காங்கடா. அப்போது வர வழியில் டிரைவர் அண்ணா ஏதோ ஒரு வண்டி மோத வந்ததா சொன்னார். பட் அவரோட ஃபால்ட்னால தான் அப்படி நடந்துச்சுங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகேன்னு விட்டுட்டோண்டா. இப்போ என்னன்னா, நாங்கள் ஊர்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு லாரி மச்சான் அது கரெக்டாக எங்கள் வண்டிக்கிட்ட இடிக்கிற மாதிரி வந்துட்டு இடிக்காமல் போயிடுச்சுடா. டேய் மச்சான், என்னடா சொல்ற? உண்மையாவா? ஆனா நீயும் அபி சிஸ்டரும் தனியா வந்தீங்க. அம்மா, அர்ஜுன், அப்பாலாம் தனியா ஒரு கார்ல தானடா வந்தாங்க. 2 கார்ல எந்த கார்லடா இடிக்க வந்தது?
2 காரையுமே தாண்டா அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அர்ஜுனுக்கு ஏதோ கால் வந்ததுனால ஹைவேஸில் ஒரு ஓரமாக நிறுத்தி இருந்திருக்கான். அதனால நானும் அபியும் வந்த காரை மட்டும் கரெக்டாக டார்கெட் பண்ணி எங்களை இடிக்க வந்துட்டு இடிக்காம போயிருக்கானுங்கடா. டே ஆதி, என்னடா நீ ஏதோ சினிமால வர மாதிரி என்னென்னமோ சொல்ற. ஆனா ஆனா யாரு மச்சான் இதெல்லாம் பண்றது? அதான்டா கிருஷ்ணா, எனக்கும் ஒன்றும் புரியல. நானும் இவ்வளோ நாள் எல்லாமே எதர்ச்சியா நடக்குதுன்னு தான் நினைச்சேன்டா. ஆனா இல்ல மச்சான், எவனோ ஒருத்தவன் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்டா. ஃபர்ஸ்ட் என் பிஸ்னஸை லாஸ் ஆக்கணும்னு நினச்சிருக்கான்டா. அதுக்கப்புறம் என் ஃபேமிலி மேலே கை வைக்கணும்னு நினச்சிருக்கான்டா. அதான் மச்சான், என்னால் இந்த விஷயத்த ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விட்டுட்டு போக முடியல. அதனால தான்டா இவ்வளோ சீரியஸாக இதில் இறங்கியிருக்கேன். எனக்கு புரியுதுடா. சரிடா, அவன் யாருன்னே தெரியாது. அவனுக்கும் இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ண வந்தவனை பிடிச்சி வச்சுட்டு அவன் கிட்ட விசாரிக்கணும்னு சொல்ற. இவனுக்கும் என்னடா சம்பந்தம்? எனக்கு என்னமோ அந்த எக்ஸோட வேலையா தான் இதுவும் இருக்குமோன்னு தோணுதுடா. என்ன மச்சான் சொல்ற? ஆமா கிருஷ்ணா, நீயே நல்லா யோசிச்சு பாரு. இவ்வளோ நாள் நான் ஆஃபீஸில் இருந்தேன். அப்போலாம் இந்த மாதிரி எவனும் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே வந்தது கிடையாது. எவனும் டேட்டாஸை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணதும் கிடையாது. நான் ஊருக்கு போன கேப்பில் ஒருத்தவன் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிருக்கான். அதுவும் சர்வீஸ் பண்ணுறேங்கிற பேரில் நுழைஞ்சிருக்கான். அதுவும் நம்ம ரெகுலராக யார் சர்வீஸ் பண்ண வருவாங்களோ அவங்க நேமில் நுழைஞ்சிருக்கான். ஆனால் அவன் சர்வீஸ் பண்ணாமல் டேட்டாஸை எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இதுலேருந்தே உனக்கு ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குன்னு தோணலை? ஆமா மச்சான், ஆனா இவனுக்கும் அந்த எக்ஸ் பர்சனுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலையடா. ஆனா எனக்கு என்னமோ தோணுதுடா, அவனுக்கும் இவனுக்கும் ஏதோ லிங்க் இருக்குமோன்னு. அதனால தாண்டா அவனை பிடிச்சி இங்க அடைச்சு வைக்க சொன்னேன். இப்போ இவங்கிட்ட விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சோன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு உண்மை நமக்கு தெரிய வரும்டா. சரிடா மச்சான், நான் கூட ஃபர்ஸ்ட் எதுக்குடா இவன் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோ சீரியஸா இறங்குறான்னு நினைச்சேன். ஆனா இப்போதான் மச்சான் புரியுது, இது சின்ன விஷயம் இல்லடா, இது பெரிய விஷயம். இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு. ஆமா மச்சான், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவன் இருக்கான்டா. நான் கூட ஏதோ பிஸ்னஸ்ல லாஸ் பண்ண என்னோட எதிரிங்க தான் இப்படிலாம் பண்ணாங்கன்னு நினைச்சேன்டா. ஆனா அவங்களுக்குலாம் என் ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லடா. ஆனா இவன் என் ஃபேமிலியையும் சேர்த்து ஏதாச்சும் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கான்டா. அதனாலதான் மச்சான் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. கண்டிப்பா எவனோ ஒருத்தவன் இருக்கான்டா. ஆமா மச்சான், நீ சொல்றதெல்லாம் பாக்குறப்போ எவனோ ஒருத்தவன் இருக்கான்னு தான் எனக்கும் தோணுதுடா. கண்டுபிடிக்கிறேன்டா, அவன் யாருன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன்டா. சரி மச்சான், வா. அவன் உள்ளதானே இருக்கான். ஆமாண்டா, வா போலாம். ஐயோ சார், உங்ககிட்ட எத்தனை வாட்டி சார் சொல்றது? எனக்கு இவ்வளவுதான் சார் தெரியும். ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க. எத்தனை தடவை கேட்டாலும் நீ சொன்னதே தானடா சொல்ற, உண்மையை சொல்ல மாட்டேங்கிறியே. உண்மையை சொல்லியிருந்தாதான் இன்னாரும் உன்னை விட்டுருப்போமே. சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் சார் பதில். எனக்கு எதுவும் தெரியாது சார். ஓ, நான் கேட்டா தானே உன் வாயிலேருந்து எதுவும் வர மாட்டேங்குது. இப்போ இன்னொருத்தவர் வந்து எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிப்பாரு. அப்போ வாயிலேருந்து எப்படி உண்மை வராம இருக்குன்னு நானும் பாக்குறேன். மச்சான், இவனை உன் ஸ்டைல விசாரிச்சாதான் இவன் சொல்லுவான் போல இருக்கடா. பேசாம நீயே வந்து என்னன்னு கேளு மச்சான். என்னப்பா தம்பி, ஏதோ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு அடம் பிடிக்கிறியாமே? இங்க பாருங்க சார், எத்தனை பேர் வந்து என்கிட்ட கேட்டாலும் எனக்கு எதுவும் தெரியாது 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 சார். ஓ, எதுவும் தெரியாது. அப்போ இது தெரியுதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. சார் சார், கன்னு கன்னு. ஆமாண்டா, இது கன்னு தான். நான் என்ன பண்ணு நான் சொன்னேன்? நீ நினைக்கிற மாதிரி இது தீபாவளி துப்பாக்கி இல்லடா. கேப்ரோல போட்டு டப்பு 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 டப்புன்னு சுடுறதுக்கு. இது லைசன்ஸ்டு கன்னு. இதெல்லாம் வச்சு ஒரு அழுத்துறேன்னு வச்சுக்கோயேன், பொட்டுன்னு உன் மண்டை சதறிடும். என்ன சார், மிரட்டுறீங்களா? நான் கண்டிப்பா போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவேன் சார். பரா, போலீஸா? ஐயோ, பயமா இருக்கு பயமா இருக்கு. டேய், ஏன்டா நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க, சீரியஸா பேசிட்டு இருக்கப்ப? என்ன சார், நான் போலீஸ் கிட்ட போக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நான் போலீஸ் கிட்ட போயிட்டு சொல்லுவேன் சார். நீங்க என்ன கடத்தி கூட்டிட்டு வந்து என்ன அடிச்சு கண்ணை வச்சுலாம் மிரட்டுறீங்கன்னு. ஓ சரி, ஓகே. நீ சார் கிட்ட பேசணும்னு நினைக்கிற? கான்ஸ்டபிள் கிட்ட, எஸ்ஐ கிட்ட, இல்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட, இல்ல ஏசி டிசி, வாட் எவர்
யார்கிட்ட பேசணும்னு சொல்லு, நான் ஃபோன் போட்டு இப்போவே இங்கவே வர சொல்றேன். நீ என்ன சொல்லணுமோ சொல்லிக்க, ஓகேவா? சார் என்ன சார் என்ன மிரட்டுறீங்களா? சார் இப்பவும் சொல்றேன், எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது சார். டேய், நான் இன்னும் மிரட்டவே ஸ்டார்ட் பண்ணலடா, இப்பதான் மிரட்ட போறேன். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இந்த வேலையை உன்னை யாரு செய்ய சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், சும்மா 4 தட்டு தட்டிட்டு அப்படியே அனுப்பி வச்சிருவேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ நடந்து போறதுக்கு உயிர் இல்லாம அப்படியே பார்சல் பண்ணி இங்கேயே கொன்னு புதைச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எப்படி வசதி? சார் எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது சார். சப்பா, டேய் மச்சான், இவன் அப்பையிலேருந்து இது மட்டும் தான்டா சொல்லிட்டு இருக்கான். மச்சான் பேசாம அந்த கன்னை வச்சு இவனை போட்டுன்னு போட்டு தள்ளிடுறான். இவனால நமக்கு பெருசா எந்த யூஸும் இல்லை. அப்புறம் எதுக்கு மச்சான் இவனை வச்சுட்டு பேசாம போட்டுடா. ஆமால, நீ சொல்றதும் சரிதான் மச்சான். இவனால நமக்கு பெருசா எந்த யூஸும் இல்ல, அதனால இவனை நம்ம இங்கே போட்டலாம். சார் வேணாம் சார், வேணாம் சார், நான் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். அப்படி வா வலிக்கு சொல்லு, உன்னை யாரு என் கம்பெனிக்கு நுழைஞ்சி என் டேட்டாஸ் எல்லாத்தையும் திருடிட்டு வர சொன்னது சொல்லு. சார் அது எனக்கு யாரு என்னன்னா தெரியாது சார். நாங்க இந்த மாதிரி ஹேக்கிங் பண்ணுவோம் சார். ஒருத்தர் எங்களை காண்டாக்ட் பண்ணாரு சார். இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே உள்ள சிஸ்டமை சர்வீஸ் பண்ணுற மாதிரி அங்கே உள்ள டேட்டாஸ்லாம் எடுத்துட்டு வரணும்னு. அப்படித்தான் சார் நாங்கள் டேட்டாஸ் எடுக்க வந்தோம். ஓ சரி, ஓகே, இப்போ சொல்லு, யாரு உன்னை காண்டாக்ட் பண்ணா? அது யாருன்னா எங்களுக்கு சத்தியமா தெரியாது சார். திடீர்னு ஒரு நாள் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு சார். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய பணம் தருவோம்னு சொன்னாங்க சார். அதான் சார் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். மற்றபடி அவங்கள நாங்கள் நேரில் பார்த்துறதோ எதுவுமே இல்லை சார். சின்னது, எவனா ஒருத்தவங்க கால் பண்ணி பணம் தரான்னு சொன்னோன்னே இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்களா? டேய் என்னடா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? டேய் மச்சான், இவன் என்னமோ பொய் சொல்கிறான்னு தோணுதுடா. அந்த கண்ணை வச்சு வாயிலே சுடு மச்சான். கிருஷ்ணா ஒரு நிமிஷம்டா. சரி ஓகே, அவனை நீ முன்ன பின்ன பார்த்ததில்ல அப்படி தானே? ஆமாம் சார். சரி ஓகே, அவன் ஒரு நம்பர்லேருந்து உனக்கு கால் பண்ணான்னு சொன்னல, அந்த நம்பரை கொடு. தரேன் சார். ஆனால் அந்த நம்பருக்கு நாங்கள் திரும்பி கால் பண்ணப்போ அந்த கால் போகவே இல்லை சார். டேய் மச்சான், இவனை பாத்தியாடா, பொய்க்கு மேலே பொய் சொல்லிட்டே இருக்கான். அவங்க அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணுவாங்களாம், இவங்க திரும்ப கூப்பிட்டா கால் போகாதான். இதெல்லாம் நம்புற மரியாதை இருக்கு. இவன் பொய் சொல்கிறான் தான் எனக்கு தோணுது மச்சான். கிருஷ்ணா கொஞ்சம் அமைதியாக இருடா. சரி ஓகே, நீ அந்த ஃபோன் நம்பரை கொடு, நான் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேன். சார் ஃபோன் நம்பரை கொடுத்தா என்ன விட்டுருவீங்களா சார்? கண்டிப்பாக விட்டுறேன். ஆனால் எப்போ நான் கூப்பிட்டாலும் நீ என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கணும், புரிஞ்சதா? சரி சார், சரி. டேய் மச்சான், இப்போ எதுக்குடா அவனை நீ விட்ட? டேய் எனக்கு என்னமோ இவன் பொய் சொல்கிறான்னு தோணுதுடா. இல்லை கிருஷ்ணா, இவனுக்கு உண்மையாகவே எதுவும் தெரியலடா, அதான் விட்டேன். எனக்கு என்னமோ இவன் கிட்ட காண்டாக்ட் பண்ணவன் அந்த எக்ஸ் பர்சனோட ஆளாக இருப்பான்னு தோணுதுடா. அவனை கண்டுபிடிச்சா அந்த எக்ஸ் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம்டா. கண்டுபிடிக்கிறேன்டா, சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன். ஹாய் பிரியா. தானே பார்த்தேன், என்னடா லஞ்ச் டைம் வந்துருச்சு, இன்னும் ஒன்ன காணுமேனு வந்துட்டியா? அப்படியே மேடம் எங்க கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டாலும் எப்படி நீ கிருஷ்ணா சாரோட தான் லஞ்ச் போய் ஷேர் பண்ணிக்க போற? அப்படியே எங்க கூட ஷேர் பண்ற மாதிரி தாண்டி ஓவரா சீன் போடுற. சரிடா, ஆனா உங்களுக்கும் சேர்த்து தானடா லஞ்ச் எடுத்துட்டு வரேன், அப்புறம் என்ன? ஏதோ நீ எங்களுக்கும் சேர்த்து அடிஷனலா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வரேன் தான் போனா போட்டுன்னு நீயும் கிருஷ்ணா சாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுங்க, நாங்க 2 பேர் போயிடுறோம். இல்லைன்னா அவ்வளவுதான். ஓ சரிங்க சார். என்னடா ராக்கி, இவ்வளோ நாளும் எப்படியும் டேபிளுக்கும் பூஜா டேபிளுக்கும் குறைஞ்சது ஒரு 10 வாட்டியாச்சும் வந்துடுவேன். இன்னைக்கு என்னடா வேலையே கண்ணா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்? அது இவ்வளோ நாள் ஆதி சார் ஆஃபீஸ் வரல, ஆளு மட்டும்தான் ஆஃபீஸில் இருந்தார். அவரே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்ததுனால நம்மள பெருசாக கவனிக்கலை. ஆனால் சின்னையிலேருந்து ஆதி சார் வந்துட்டாரு. இனிமே எல்லார் ஃபோக்கஸும் நம்ம மேலே தான் இருக்கும். அதனால தாண்டி. அவ்வளோ பயமாடா உனக்கு? பின்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? எங்கள் அம்மாவே நான் இந்த வேலைக்கு போகிறேன் தான், எனக்கு ஏதோ இந்த வருஷம் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்காங்க. இந்த வேலையும் இல்லைன்னா அவ்வளோதான், லாஸ்ட் வரைக்கும் நான் கல்யாணம் ஆகாமலே அப்படியே கன்னியாஸ்திரியா போயிட வேண்டியதான். என்னது கன்னியாஸ்திரியாவா? அட மடப்பையிலே, அது பிரம்மச்சாரிடா.
சரி சரி, பேசுறப்ப இந்த மாதிரி அப்பப்ப பிழைகள் வர்றது சகஜம் தானே. சரி சரி, ஃப்ரீயா விடு. ஆமா, எங்க இந்த குண்டு ஹாலையே காணும்? இந்நேரம் லஞ்ச் டைமுக்கு வரதுக்கு முன்னாடியே பசிக்குதுடா வா கேண்டீன் போலான்னு கூப்பிடுவான். இன்னைக்கு என்ன குண்டு ஆளையே காணும்? எங்க? அது யாரையோ பார்க்கணும்னு கேண்டீன் போனாடா. என்னது, யாரையோ பார்க்கணும்னு கேண்டீன் போனாலா? யாரை பார்க்கணும்னு? எனக்கு எப்படிடா தெரியும் லூசு பையலே? ஹிஹி, ஆமால, உனக்கு எப்படி தெரியும்? சரி விடு, நானே கேண்டீன் தான் போறேன். கேண்டீன்ல போய் குண்டை பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை கண்டினியூ பண்ணுமா? என்னது, ஏன் வேலையா? என்ன? அப்படி நடிக்காதடி. கிருஷ்ணா சாருக்கு சாப்பாடு பரிமாற வேலைதான். போய் பாரு. டேய், நீ ரொம்ப ஓவரா போறடா. இருடா இரு, எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா உனக்கு வச்சுக்கிறேன். சரி, உனக்கு என்னம்மா? உனக்கு பசிச்சதுன்னா ஊட்டி விடுறதுக்கு ஆள் இருக்கா? எனக்கு அப்படியா? தன் கையே தனக்கு உதவி. நான் தானே சாப்பிடணும். நான் போய் சாப்பிட்றேன். பாய். அப்பா, ஏ குண்டு, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தென்ன தெரியுமா? அம்மா, இங்க என்னடி பண்ற? அது இரு, என்னடி கையில டைரி மில்க் சாக்லேட் வச்சிருக்க? நீ டைரி மில்க் சாக்லேட்லாம் வாங்க மாட்டியே. சாக்லேட் சாப்பிட்டா வெயிட் போடும், அது போடும், இது போடுன்னு திங்கவே மாட்டியே. இப்போ என்ன கையில சாக்லேட்லாம் வச்சிருக்க? முதல்ல சாக்லேட் இங்க கொடு. என்ன டேஸ்டா இருக்கு. டைரி மில்க் சாக்லேட்னா டைரி மில்க் சாக்லேட் தான். ஏ குண்டு, என்னடி கையில ரோஸ் சாக்லேட்லாம்? யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா என்ன? ஆமாண்டா ராக்கி. ஏ குண்டு, என்ன சொல்ற? நான் சும்மா தான் சொன்னேன். அப்போ உண்மையா யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா என்ன? அதே யாரடி ஒன்னையும் பொண்ணா மதிச்சு ப்ரப்போஸ் பண்ணவன்? அது நம்ம டிஎல் சூர்யா இருக்கார்ல, அவர் தான்டா. யாரு? நம்ம டிஎல் சூர்யா. ஜொல்லு எப்ப பார்த்தாலும் உன்னை பார்த்து சொல்லி விட்டே இருப்பானா? அவனா ப்ரப்போஸ் பண்ணா? சை கருமா, அவன் கொடுத்த சாக்லேட்டா இது? அதான் டேஸ்ட் கம்மியா இருந்திருக்கு. முதல்ல சாக்லேட் புடி. டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? ஆமா, அவன்லாம் ஒரு ஆள்னு அவன் கொடுத்தான்னு இந்த சாக்லேட்டை ரோஸையை வாங்கி வச்சுட்டு இந்த சாக்லேட்டை நான் வேற தின்னு தொலைஞ்சிட்டேன். முதல்ல வாந்தி எடுத்தாலாச்சும் தின்ன சாக்லேட்டை வெளியில எடுக்கணும்பா. டேய் ராக்கி, என்னடா ரொம்ப ஓவரா பேசுற? அவரு எவ்வளவு டீசெண்டா வந்து ப்ரப்போஸ் பண்ணாருன்னு தெரியுமா? ஆமா, இப்போ என்ன பண்ண சொல்றதுக்கு? போஸ்டர் அடிச்சு ஒட்டவா? பூஜாவுக்கு டீசெண்டா சூர்யா ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படின்னு. டேய், இப்போ எதுக்குடா நீ இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? யாரு டென்ஷன் ஆனா? அதெல்லாம் யாரும் டென்ஷன் ஆகல. இங்க பாரு, எனக்கு அந்த ரோஸையும் சாக்லேட்டையும் பார்த்தாவே ஒரு மாதிரி பத்திக்கிட்டு கடுப்பா வருது. முதல்ல அதை அந்த டஸ்ட்பின்ல போட்டு வாய. டேய், என்னடா நீ எப்பவுமே சாக்லேட்டை பார்த்தா ஏதோ குரங்கு மாதிரி புடிங்கி திம்ப. இன்னைக்கு என்ன நீ இந்த சாக்லேட்டை வேண்டான்னு சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். என்னடா வாய்க்குள்ளார எது முனகுற? என்னடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்ப இந்த சாக்லேட்டையும் ரோஸையும் இந்த டஸ்ட்பின்ல போட்டுட்டு வரியா, இல்ல நான் மட்டும் போய் தனியா சாப்பிடவா? டேய், இப்போ எதுக்குடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்போ என்ன உனக்கு இந்த சாக்லேட்டையும் ரோஸையும் டஸ்ட்பின்ல போடணும், அவ்வளவுதானே? வெயிட் பண்ணு, நான் போய் போட்டு வரேன். போட்டுட்டேன், போதுமா? போதும். இனிமே எவனாச்சும் ப்ரப்போஸ் பண்ணா ரோஸ் கொடுத்தான் சாக்லேட் கொடுத்தான்னு வாங்கினேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்னது? டேய், இது என்னடா கொடுமையா இருக்கு? டேய், எனக்கு ப்ரப்போஸ் பண்ணவன் மேல எனக்கு கோவம் தான் பரவாயில்ல, உனக்கு ஏன்டா வருது? என்னது கோமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏ குண்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்ப நீ வரியா இல்லையா? சரிடா சரி, எனக்கு என்னமோ உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி ரொம்ப டென்ஷனா பேசுறேன். சரி வா, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலாம். சரி, நீ என்ன சொன்ன அவன்கிட்ட? எவன்ட்ட? அதான் அந்த ஜொல்லு பைய சூர்யா ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்னியே, அவன்கிட்ட தான். அட பைத்தியக்கார பையலே, இப்பதான் அதை பத்தி பேசாதன்னு சொன்னேன், இப்ப நீ ஏன் கேக்குற? ஆமா, சொன்னதான். நீ என்ன சொன்னன்னு கேட்ட, முதல்ல அதை சொல்லு. நான் என்ன சொன்னேன்? யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். என்னது யோசிச்சு சொல்றேன்னு சொன்னியா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? அவனை பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? டேய் பைத்தியமாடா நீ? பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ரீசன் இருக்கும்ல. எனக்கு தான் பெருசா ரீசனே இல்லையே, அப்புறம் எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பிடிக்கணும்னா எனக்கு தெரியலடா. அம்மா, நீ எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிடலாம் வா. என்னடா வர வழியில மண்டையில இருந்து மரக்கற கழண்டு விழுந்துட்டா என்ன? ஒரு மாதிரியா பேசுற. சரி வா, போய் சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட். அட கடவுளே, டைம் இவ்ளோ ஆயிடுச்சா? இவ்ளோ நேரமாவா தூங்கி இருக்க? ஐயோ, டைம் என்ன இவ்ளோ ஆயிடுச்சு? யாருமே நம்மளை எழுப்பவும் இல்லை. ஐயோ அபி, அதுக்கு நீ இவ்வளோ நேரம் அடி தூங்குவ? எங்க இவரை வேற காணும். இவர் தானே பக்கத்தில் படுத்திருந்தாரு, இவரை காணும். ஒருவேளை ரெடியாகி கீழே போயிட்டாரோ? ஐயோ, என்னன்னு தெரியலையே. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம போய் ரெடி ஆகிட்டு வரலாம். ஐயோ, காலையிலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கு. அபிக்கு ஃபோன் பண்ணா ரிங் போயிட்டே இருக்கு, அவள் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. ஐயோ, என்னாச்சுன்னே தெரியலையே. மீனாட்சி சொல்லுங்க, கூப்பிட்டீங்களா? என்னம்மா மீனாட்சி, காலையிலே ஏதோ யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. இல்லைங்க, அது அபிக்கு காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன், அபி ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாங்க மனசுலாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு.
என்னம்மா மீனாட்சி இது? அவங்க காலையில தான் ஊருக்கு போய் சேர்ந்துருப்பாங்க, எல்லாரும் டயர்ல தூங்கிருப்பாங்கல்ல, அதனாலதான் அபி போன் எடுக்காம இருந்திருப்பா. எதுக்கு மீனாட்சி இதுக்கெல்லாம் பயப்படுற? ஐயோ இல்லைங்க, நேற்று அவங்க கிளம்புனப்போ கிளாஸ் டம்ளர் கீழே விழுந்து உடஞ்சிதேன்னு காலையில் விளக்கேற்றி சாமி கும்பலான்னு போனேங்க. அப்போது விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்கு அணைஞ்சிருச்சுங்க. அதாங்க ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படன்னு இருந்துச்சு. அதுக்கு தாங்க அபிக்கு கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா அவளுக்கு ஃபோன் போகுது, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன மீனாட்சி, நேற்று நைட்டு நடந்தது நீ இன்னும் மறக்கவே இல்லையா? எப்பவும் ஜன்னலை திறந்து வச்சிருந்தா காத்தடிச்சு விளக்கு அணையதானே மீனாட்சி செய்யும். இதுல என்ன மீனாட்சி இருக்கு? இல்லைங்க, எனக்கு மனசுலாம் ஒரு மாதிரி இருக்குங்க. பேசாம லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? என்ன மீனாட்சி இது? இப்ப நீ லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணனா அவ இன்னும் பயப்பட மாட்டாளா என்னாச்சோ ஏதாச்சோன்னு? அதெல்லாம் எதுவும் வேணாம் மீனாட்சி. எனக்கு தெரிஞ்ச அபியே கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவா, வெயிட் பண்ணு சரியா? சரிங்க. என்ன இது, நம்ம ரெடி ஆகிட்டே வந்துட்டோம், அவரு இன்னும் ரூமுக்கு வரவே இல்லை. ஒருவேளை கீழே இருக்காரா? என்னாச்சுன்னே தெரியலையே. சரி கீழே போய் பார்க்கலாம். அத்தை, அடடா அபிமா வாடா, சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லத்த, அது கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன். என்னது லேட்டாக சாப்பிட்றியா? அபிமா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுடா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு சரியா? இல்லத்த, அது பசிக்கலத்த, நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன். சரிடா அபிமா. அத்தை, அது அவர் எங்கத்த? ஆதியவா கேட்குற? ஆமாத்த, ஆதி மாமா தான். அது ரூமில் காணும். இங்கே எங்காச்சும் இருப்பாங்கன்னு பார்த்தா எங்கேயும் இல்லை. அதான் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ அபிமா, உன் புருஷனுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு முன்னாடியே கிளம்பி போயிட்டான்டா. அது மட்டும் இல்லை, போகும்போது அபி ரொம்ப டயர்டாக இருக்கா, அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் நல்லா தூங்கட்டும்னு சொல்லிட்டு போனான்டா. ஓ, எப்போ வருவேன்னு சொன்னாங்களா அத்தை? இல்லைடா அபிமா, அதை பற்றி எதுவுமே சொல்லலடா. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ்லாம் எடுக்க போகணும், வரியான்னு சொல்லிட்டு கேட்டேன். பார்க்கலாமா, நான் வரலைன்னா நீங்கள் அபியை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காண்டா. ஓ சரியத்த. சரிடா அபிமா, சாப்பாடு எடுத்துறவா, சாப்பிட்றியா? இல்லத்த, எனக்கு பசிக்கல, நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன். சரிடா அபிமா, ரொம்ப லேட் பண்ணாத சரியா? சீக்கிரமா சாப்பிட்றணும் ஓகேவா? சரியத்த. ஐயோ, எங்கே போனார் இவர்? அத்தை வேற முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு போனாரா இல்லையான்னு வேற தெரியலையே. எங்கே போனார்? ஐயோ, எங்கே அதிகமாக போனீங்க? எப்பவும் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போவீங்க. இன்னைக்கு ஐயோ எல்லாம் ஏன் தப்பு தான். நான் தான் நிறைய நேரம் தூங்கிட்டேன். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, அம்மா என்ன இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காங்க? அட கடவுளே, ஃபோன் சைலண்டில் இருந்துச்சா? ஐயோ, முதல்ல அம்மா கிட்ட பேசலாம். ஹலோ அம்மா. அபிமா, அபிமா என்னாச்சுடா? நான் காலையிலேருந்து நிறைய வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன், நீ ஃபோன் எடுக்கவே இல்லைடா. அபிமா என்னாச்சுடா? பிரச்சனை எதுவும் இல்லையே? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. அது ட்ராவல் பண்ணிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டம்மா. ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு, அதாம்மா ஃபோன் எடுக்க முடியல, சாரி. ஐயோ அபிமா, அம்மா கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன்டா. சரிடா அபிமா, எல்லாரும் பத்திரமா வந்து சேர்ந்தீங்களா? நைட்டு எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே? என்ன அம்மா, நைட்டு பத்திரமா வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. நைட்டு ஒரு லாரி மோத வந்துச்சுங்கிறத அம்மா கிட்ட சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், ரொம்ப பயப்படுவாங்க. அபிமா, அபிமா இருக்கியாடா? அபிமா. அம்மா கேட்குதுமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, எல்லாரும் பத்திரமா வந்துட்டோம். சரிடா அபிமா, அது நீ ஃபோன் எடுக்கலன்னு அம்மா கொஞ்சம் பயந்துட்டேன்டா. சரிடா, நீ போய் ரெஸ்ட் எடுறா. சரிம்மா, அப்போ நான் வச்சிடுறேன். அம்மா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நைட்டு எல்லாரும் பத்திரமா போய் சேர்ந்தீங்களான்னு கேட்டாங்க. ஐயோ, நைட்டு வேற நானும் அதிகமாகவும் வண்டியில் வரும்போது ஒரு லாரி வேற இடிக்க வந்துச்சுல. ஐயோ, அதெல்லாம் நினைக்க ஒரு மாதிரி இருக்கு. இவரை வேற காணோம். கடவுளே, இவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, இவர் என்ன ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்றது? என்ன மேடம், ஒரே யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. ஆதி மாமா. என்னாச்சு அபி பாப்பாக்கு? ரொம்ப மிஸ் பண்ணீங்களோ? நிறைய மிஸ் பண்ணேன். நீங்க எங்க போனீங்க? எப்பவும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவீங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க. ஏன் ஆதி மாமா? அச்சோ, என் அபி பாப்பா நிறைய மிஸ் பண்ணாங்களா? சாரி, அது மாமாக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் இருந்துச்சா, அதனாலதான் போயிட்டேன். சரிங்க, ஆனா என்னை எழுப்பி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இல்லடி, நீ ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்த, அதனாலதான் உனக்கு எழுப்ப மனசே வரல. இல்லைன்னா நான் எழுப்பி சொல்லிட்டு போயிருக்க மாட்டேனா? சரி ஓகே, ஆனா எவ்வளவு கால் பண்ணினேன், ஒரு கால் கூட நீங்க அட்டென்ட் பண்ணவே இல்லை, ஏன்? அதான் சொன்னேடி, இம்பார்ட்டன்டான ஒர்க்ல இருந்தேன்னு. அதாண்டி உன் கால் அட்டென்ட் பண்ண முடியல. சாரி சாரி சாரி, போதுமா? அதிகமா நான் உன்னை கேட்கவா? என்னடி கேளு. இல்லைங்க, அது நம்ம நைட்டு ஊர்லேருந்து வரப்போ ஒரு லாரி ஒன்று மோத வந்துச்சுல்ல.
என்னடி மறுபடியும் அந்த லாரி பத்தி கேட்க போறியா? நீ தூங்கிக்கிட்டு இருந்தடி, நான் தாண்டி தூக்க கலக்கத்துல அப்படியே கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். அதனாலதான் லாரி மோத வந்த மாதிரி இருந்துச்சு. மத்தபடி ஒன்னும் இல்லடி, நீ பயப்படுற மாதிரிலாம். இல்லைங்க, எனக்கு என்னமோ அந்த லாரி வேணும்னே நம்மளை இடிக்க வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ என் அபி பாப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்லடி. நீ தூக்க கலக்கத்துல இருந்தியா, அதனால உனக்கு அப்படி தோணி இருக்கு. மத்தபடி எதுவும் இல்ல, சரியா? நீ சும்மா இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத, ஓகேவா? இல்ல அது என்னடி நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. இன்னொரு வார்த்தை உன் வாயிலேருந்து வரட்டும். அப்படியே பேசுற அந்த வாயை பிடிச்சி கடிச்சு வச்சிடறேன். இல்ல இல்ல நான் பேசல. சரி ஓகே. மேடம் இன்னும் சாப்பிடலன்னு அம்மா சொன்னாங்க. சாப்பிட வரீங்களா? இல்லாதி மாமா, எனக்கு பசிக்கல. ஆனா எனக்கு பசிக்குதே. நானும் காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை தெரியுமா? சரி ஓகே, உன் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு நினைச்சேன். ஓகே, உனக்கு எப்போ பசிக்குதுன்னு சொல்லு, அப்பவே 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்னங்க சொல்றீங்க? இன்னும் நீங்க சாப்பிடலையா? சரி வாங்க சாப்பிடலாம். இல்லடி. சரி சரி வாங்க, அப்ப போய் சாப்பிடலாம். ஆமா சாப்பிடணும் தான். ஆனா அதுக்கும் முன்னாடி அதுக்கும் முன்னாடி என்ன பண்றீங்க? நீங்க இருக்கீங்களே, சின்னாடி மாமா இது. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏண்டி நம்ம வீட்டுக்குள்ள வந்து யாரடி பார்க்க போறா? எல்லாம் சரிதான், ஆனாலும் என்ன மேடம், ஒன்னொரு ஏதாச்சும் வேணுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் வாங்க, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடலாம் வாங்க. என்ன இவரு எப்போ கேட்டாலும் அந்த லாரி இடிக்க வந்த மாதிரி இல்லை, நீ தூக்க கலக்கத்துல தான் அப்படி சொல்றேன்னு சொல்றாரு. இல்லையே, அந்த லாரி வந்த ஸ்பீடை பார்த்தா அது நாங்க வந்த காரை இடிக்க வந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஆனா இவரு இல்லைன்னு சொல்றாரு. ஒண்ணுமே புரியலையே. என்னடி மறுபடியும் யோசனையில இருக்க? என்ன யோசனை இப்போ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அம்மா நீங்க எங்க மறுபடியும் கிளம்பிட்டீங்க? இது கிருஷ்ணா இப்போ தாண்டி கால் பண்ணான். ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களாம். ஸோ அவங்க கூட ஒரு சின்ன மீட்டிங் இருக்குடி, அதுக்கு தான் கிளம்பிட்டேன். சரிங்க, ஆனா அத்தை ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ்லாம் எடுக்க போகணும்னு சொன்னாங்க. நீங்க எப்போ வருவீங்க? நான் தெரியலையடி மீட்டிங் எப்போ முடியும்னு. நீ எனக்காக வெயிட் பண்ணாதடி. அம்மா அர்ஜுன்லாம் வருவாங்க, அவங்க கூட போயிடு, சரியா? என்னங்க, அப்போ நீங்க வர மாட்டீங்களா? இல்லடி, அது மீட்டிங் எப்போ முடியும்னு தெரியாதுல்ல, அதான். உடனே அபி பாப்பா சோகமாயிட்டாங்களா? ஐயோ அபி, சரிடி, மீட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்துடுறேன், ஓகேவா? உண்மையாவா? என் அபி பாப்பா மேல சத்தியமா மீட்டிங் முடிஞ்ச உடனே வந்துடுறேன், ஓகேவா? சரிங்க, ஆனா உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்ச அப்புறமே எல்லாரும் கடைக்கு போலாமே. ஐயோ என் அபி பாப்பா, மீட்டிங் எப்போ முடியுதுன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் எப்படி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால போக முடியும்? அதோட ரிசப்ஷனுக்கு இன்னும் 2 days தாண்டி இருக்கு. ஸோ சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரம் எல்லா வேலையும் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சாதான் நல்லது. அதனால நீ என்னை எதிர்பார்க்காம அம்மா அர்ஜுன் கூட போ. நான் கண்டிப்பா மீட்டிங் முடிஞ்சோன்னே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சரி, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, ஓகே? சரிடி, சரி, சீக்கிரமா வரேன். இப்போ நான் கிளம்புவா? சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. நான் பத்திரமா போறதெல்லாம் இருக்கட்டும்டி, நீங்க எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. நீ கடைக்கு ரீச் ஆனோடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் ஃபோன் எடுக்கலைன்னா மெசேஜ் பண்ணு, ஓகே? சரிங்க, ஆனா என்ன புதுசா ரீச் ஆனோன்னா ஃபோன் மெசேஜ்லாம் பண்ண சொல்றீங்க, என்னாச்சு? அது சும்மா தாண்டி. ஏண்டி நான் பண்ண சொன்னா நீ ஃபோன் மெசேஜ்லாம் பண்ண மாட்டியா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் சும்மா தான் கேட்டேன். நான் கண்டிப்பா கடைக்கு ரீச் ஆனோன்னா ஃபோன் இல்லைன்னா மெசேஜ் பண்றேன், ஓகே? சரிடி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க, பாய். சரிடி, பாய். பத்திரம் அபி. என்னங்க இத்தனை வாட்டி பத்திரம் பத்திரம்னு சொல்றீங்க? நீங்க இன்னைக்கு பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் கேஷுவலா தாண்டி சொன்னேன். சரி அபி, பத்திரம், ஓகேவா? நான் கிளம்புறேன், பாய். டைம் ஆயிடுச்சு எனக்கு. சரி ஆதி மாமா, போயிட்டு வாங்க.